இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் 22/11/2025 நவம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை மாலை 4:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை 4:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொண்டாலே போதுங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில நன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறிது கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இறுதியில உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. இன்று சுமூகமான அணுகுமுறையுடன் அனைவரிடத்திலும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இன்று சற்று உடல் உழைப்பு கூடுதலாகவும் இருக்கும். உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல செய்திகளும் தேடி வரும். உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். வியாபாரத்தை நல்ல முறையில வழி நடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து சில நல்ல உதவிகளும் தேடி வரலாம். மன அழுத்தங்களும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில சின்ன சின்ன உதவிகளும் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நண்பர்கள் உறவினர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை கண்டு மேலதிகாரிகள் வியப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவுல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் உதவிகளும் செய்வாங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். வருமானமும் இருக்கும். சில நிதி சிக்கல்கள் உங்களுக்கு தொந்தரவையும் ஏற்படுத்தலாம். வேலை அல்லது முதலீடுகள் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானத்துடனும் இருங்க. அவசரப்படவும் வேண்டாம். காதல் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இன்று சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும்.
கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். தனவரவும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மேற்கொள்ளும் செயல்பாடுகள்ல சற்று பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக சில இழப்புகளை சரி செய்து விடுவீங்க. உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்வதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். திருமண உறவுல சில விஷயங்கள்ல உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். அனுசரித்து செல்வதன் மூலமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில நல்ல விஷயங்களும் தேடி வரலாம். மனதில் நினைத்திருந்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில்ல மூலதனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். இதனால ஆதாயமும் உண்டாகும். மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. வேலையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. தொழில லாபமும் உண்டாகும். திட்டமிட்ட துணிச்சலுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த நேரத்துல யாரிடம் உதவிகளும் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவுகளை இணைப்பதற்காக சில வேலைகளை செய்து அதுல வெற்றியையும் காண்பீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்து சென்ற உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பாக புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எந்த விதமான உடல் ஆரோக்கியத்திலும் அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சில முக்கியமான வேலைகளை செய்து முடித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தனவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:49 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று போட்டிகள் அதிகமாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில தைரியம் மற்றும் உறுதியும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு இன்று உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்திறன்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. மன நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேளைகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்கும். வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில் துறையில புதிய முறையை கையாண்டு வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும் என்ற காரிய சித்தியும் உண்டாகும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலைகளையுமே இறங்குவதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில தடுமாற்றங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய போக்கினை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. தொலைபேசியின் வாயிலாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களிடத்துல கடுமையாக பேசவும் வேண்டாம். யோசிக்காமல் செலவுகள் செய்யவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சில தேவையான அளவு பணம் கையில இருந்தாலுமே திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். இன்று பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையினாலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்குங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சின்ன சின்ன வேலைகள்ல மற்றவர்களுடைய பங்களிப்பு இருப்பது உங்களுக்கு நிறைவாகவும் அமையும். முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. கல்வி தொடர்பாக பிள்ளைகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பொது வாழ்வுல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று இடமாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று முன்கோபமின்றி பேசுவதும் நல்லது தாங்க. செயல்பாடுகள்ல மாற்றங்களும் இருக்கலாம். வியாபார வரவுகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல அனுபவங்களும் உண்டாகும். கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பிற்கு நல்ல பலன்களையும் பெறுவீங்க. பணியில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவரும் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல மந்தத்தன்மை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது மட்டும் எச்சரிக்கையாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது.
கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. தான தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இன்று வெளியூர் பயணங்களினால உடல் சோர்வும் ஏற்படலாம். கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. இன்று எவ்வளவுதான் இடையூறுகள் வந்தாலுமே மன உறுதியுடன் நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய நண்பர்களை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பங்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த அலட்சியங்களும் மாறும். நேரம் தவறாமல் வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் அமைவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதனால சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் செய்யும் உதவிகள் ஆறுதலாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வணிக திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி சொந்த பந்தங்களின் மூலமாக நிதி ஆதாயமும் உண்டாகும். நீண்ட காலமாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சவாலான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் துணையின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல முயற்சிகள் கைகூடியும் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய நன்மதிப்பிற்கு ஏதாவது களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவப்பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல கவனமுடன் பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை போராடியாவது பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மன உறுதியுடனும் வேலைகளையும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை எதிர்பாராத லாபமும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். இன்று செல்வாக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் விஷயத்துல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் விருத்தியும் உண்டாகும். தொழில் போட்டிகளை எல்லாமே நீங்க அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த நேரத்திலுமே எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. மனக்கவலைகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல அரவணைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் குடும்பத்தினருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லதுதாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலையும் வெற்றியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை அல்லது வணிகம் தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். திருமண வாழ்க்கையில அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வெளிவட்டாரங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார நிமித்தமான சில வியூகங்களை அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும். பூமி இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல லாபமும் உண்டாகும். எந்த ஒரு வேலையையுமே இன்று ஆர்வத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் அதனால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக கையாள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. சில கடினமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல மனமும் அமைதியாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. என்று மன அமைதியுடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களுக்கும் அதீத சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தன லாபமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில மேன்மையும் உண்டாகும். இன்று உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரத்துல இருக்கின்ற நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பண உதவிகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செய்த வேலையை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். செலவுகள் இருந்தாலுமே ஓரளவிற்கு பணம் கையில இருக்கிறதுனால நீங்க சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை நீங்கள் மேம்படுத்தவும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று செய்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலை அல்லது தொழில் தொடர்பாக நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் தொடர்பாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து முழு ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகள் தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அதனால சில காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கியும் கொள்வீங்க. வியாபார நிமித்தமாக சில முக்கியமான யோசனைகளையும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும்.
இன்று லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், ஆதரவுகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது, அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி காண்பதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று எந்த ஒரு வேலையிலுமே ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் உறுதியுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று சில முக்கியமான பூஜைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக நிதி சம்பந்தப்பட்ட உதவிகளும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் பெருமையும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு தலைமை பொறுப்புகளும் தேடியும் வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய பலம் மற்றும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆனால் இதனை பயன்படுத்தி யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாங்க. வியாபாரத்தை கெடுப்பதற்கு சில எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினான அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று பிள்ளைகளினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு அலைச்சல்களும் இருக்கும். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் நல்ல விதத்துல தாங்க இருக்கும். வேலை தொடர்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். குழந்தைகளிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். எதிரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலைகள் தொடர்பான முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கான ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். பழைய சிந்தனைகளினால மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உழைப்பால் வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். அனைத்து விஷயங்களிலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை தக்க வைத்தும் கொள்வீங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதி நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். பண பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உரிய நேரத்துல உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று சரியான நேரத்துல சாப்பிடக்கூட முடியாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. அது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கலாம். என்று சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஏற்படலாம். கட்சியில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களும் வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில நீங்க நினைத்த இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு வேலையில அனுகூலமும் உண்டாகும். என்ற சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அரசு ஆவணங்களை முறையாக பயன்படுத்துவதும் நல்லது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உங்களால் மற்றவர்கள் பயனடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இதற்காக செலவுகளும் ஏற்படலாம். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த வணிக திட்டங்களுக்கு இப்பொழுது நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான முதலீடுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பேச்சு வன்மையினால சில காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சுபகாரிய பணிகளை முன்னின்றும் நடத்துவீங்க. பிள்ளைகள் பொறுப்புடனும் நடந்தும் கொள்வாங்க. வாகன வசதிகளும் மேம்படும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகளும் மேம்படும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய வேலைகளுக்கு நீங்க உதவிகரமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செலவுகள் குறித்த கவலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க.
வேலை விஷயமாக நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகளும் நிறைவேறும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். துணிச்சலாக தொழிலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்தி கூர்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் அசதியும் நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலையுமே மன உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக சில முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கடின உழைப்பிற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பெற்றோர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக இருந்து வந்த முயற்சிகள்ல இப்பொழுது முன்னேற்றமும் உண்டாகும். வேலை தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல ஒத்துழைப்புகளும் மேம்படும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் நீல நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திறமையாகவும் சூழ்நிலைகளை கையாளவும் செய்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக உங்களுக்குள்ள இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல மிதமான பலன்களும் இருக்குங்க. பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். தகவல் தொடர்புல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உறவுல நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயன் தரக்கூடிய சில முக்கியமான முதலீடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு இருந்து வந்த கண் எரிச்சல்களும் மாறும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது சற்று ஆறுதலாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சிறப்பான செய்திகளும் வந்து சேரலாம். பணவரவும் இருக்கும். பகைவர்களிடத்துல வெற்றியும் காண்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. தோடு வந்த வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்பவர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வங்கியில இருந்து பணம் எடுத்து வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல
இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று விவாதங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது தாங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலான லாபமும் உண்டாகும். அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத கவலைகளும் தோன்றி மறையும். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. வரவுகள்ல ஏற்றமும் உண்டாகும். பார்வை தொடர்பான சிக்கல்களும் குறையும். வீண் விவாதங்கள்ல தலையிடவும் வேண்டாம். என்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகளை விரும்பி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை நல்லபடியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இருவருக்கும் இடையில இன்று காதல் உணர்வுடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தொழில எதிர்பார்த்ததை விட லாபமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்களும் வாங்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமானமும் அதிகரிக்கும். வாகன யோகமும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனைவியின் வழியில சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். அவசரமாக செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது மனதில் ஏற்படலாம். உறவினர்களுடன் பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த கடினமான போக்கும் மாறும். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகளும் இருக்கும். இதனால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆலய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையின் மூலமாக சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணையிடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. துணையின் நம்பிக்கைக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதளவுல இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று கல்வி திறமையினால முன்னேற்றமும் உண்டாகும். பொருளாதாரத்துல லாபமும் உண்டாகும். சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழந்த பொருட்களை மீட்கவும் செய்வீங்க. தொழில்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்தை புதிய முறையில நடத்தவும் செய்வீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய விருப்பத்தின் பெயரில சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வங்கி கணக்கு வழக்குகளிலும் சரி, பாஸ்போர்ட் போன்றவற்றிலும் சரி கவனமாக வைத்தெடுப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய ரசனை தன்மைக்கு ஏற்ப சிலவற்றை மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படலாம். உத்தியோகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.